அரிசியும் பருப்பும் சேர்த்து செய்கிற இந்த பிள்ளையார்பட்டி மோதகம் ரொம்பவே பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். இந்த மோதகம் செய்கிறதுக்கு நான் 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு பயத்தம்பருப்பு இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறமா சூடான வாணலியில் மிதமான சூட்டில் அரிசியும் பருப்பையும் நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்தால் போருமானது. இப்போ இதை தட்டில் கொட்டி இதை ஆற விட்டுட்டு இது ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றி இது ஒரு ரவை பதத்துக்கு இதை இது உடச்சி எடுத்துக்கணும் பெரிய ரவை பதத்துக்கு. அடுத்து வெள்ளை கரைசலை ரெடி பண்ண 1/4 கப்பு வெள்ளம் எடுத்துன்னு இருக்கேன். இதை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது 1/4 கப்பு அரிசி பருப்புக்கு 2.5 கப்பு தண்ணி எடுத்து இது சூடாக இருக்கும்போது நம்ம இந்த ரவையை போட்டு நமக்கு கை விடாதுக்கு கொஞ்சம் கலரிண்டே இருக்கணும். நம்ம இது இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் இப்படி நம்ம குக் பண்ணோன்னாக்க நல்லா வெந்து போயிடும். இது இப்போ நம்ம வெள்ளை கரைசலை இதோடு நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 1/4 கப்பு துருவின தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி எல்லாமா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படி ஒன்றா சேர்ந்து வரும். இதை தட்டில் நம்ம கொட்டி நம்ம ஆற விட்டுட்டு இதை ஆறினதுக்கப்புறமா கையில் நெய் தடவிண்டு இதை உருண்டைகளாகவோ இல்லை நீள இந்த பிடி கொடுக்கட்ட அந்த ஷேப்லேயோ அந்த மாதிரி இதை பிடிச்சு வச்சு இதை ப்ரெஷர் குக்கரில் இதை ஸ்டீமில் வச்சு நம்ம எடுக்கணும். நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் இதை ஸ்டீம் பண்ணி இட்லிக்கு வேக வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ரெடி.